நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றூடாக ஓர் கவிதை. இந்த கவிதையை எழுதி அதற்கு குரல் வடிவம் கொடுத்து அனுப்பி வைத்தவர் தாயகத்திலிருந்து கவிஞர் பிரியா ஈசன். அந்த கவிஞருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்லவில்லை, அவர் குரல் வடிவில் இங்கே செல்லுகின்றது. கவிதை புதிய தலைமுறை நாம். வணக்கம். அன்புடன் பிரியா ஈசன். எழுத ஆரம்பித்த எழுதுகோளும் ஒரு கணம் தாமதித்தே எழுதத் தொடங்கியது. உண்மைகளை மட்டும் எடுத்துச் சொல்லும் எனது பேனாமுனை ஆயுதங்களை ஏந்துவதற்கு விரும்பவில்லை. சமாதானத்தையும் சாந்தியையும் மட்டுமே விரும்புகிறது எப்போதும். வெள்ளை வேட்டி சட்டைக்காரன் கரங்களில் பிடிக்கப்பட்ட ஒளிவாங்கி உண்மைகளை மட்டுமா சொல்லும்? ஒரு கணம் சிந்தித்து ஓட்டு போட்டுவிட்டு நாம் வந்து விடுவோம். எனக்கென்னப்பா தெரியும், அவனவன் படித்த படிப்புக்கு வேலை செய்வான் ஒழுங்காயண்டு. சேத்திலும் புழுதியிலும் தினம் தினம் அல்லல்படும் விவசாயி. ஓட்டுக்கு பின்னால் எத்தனை தலைமைகள் எமது சந்ததிகளின் வாழ்க்கையை சிதைத்து கூட்டுச்சதியை நடத்துகிறார்கள். ஒன்றும் அறியாமலே விலை போகிறோம். முகம் பார்த்து தரம் நிலை நிறுத்தும் உலகிலே நாம் சிந்திக்கின்ற போதுதான் தலைகளை நிமிர்த்த முடியும். நாம் சிந்துகின்ற வியர்வை துளிகளுக்கு மதிப்பு அதிகம் என்பதை உணராமல் ஏசி காரில் ஓசியில் வலம் வரும் தலைமுறைக்கு சலாம் போடும் முறையை என்று ஒழிக்கின்றோமோ அன்று மட்டும் சிறந்த தலைமைகள் உருவாகும் என்பதை மறக்க வேண்டாம். நீதியும் நேர்மையும் நசுக்கப்படும் இடங்களில் தலைகளை ஆட்ட இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்காதீர். எப்போதும் எமது குரல்கள் நசுக்கப்படும் காலங்கள் வெகு விரைவில் வரும் என்பதனை ஒருபோதும் மறக்க வேண்டாம். எனது அருமை சகோதர சகோதரிகளே, உயிரும் மானமும் எப்போதும் திரும்ப வராது. அதுபோலவே நாம் கடந்து வந்த கசப்பான வாழ்க்கை பயணமும் என்பதை மறவாதீர். இனியாவது கொஞ்சம் சிந்திப்போம், கொஞ்சம் விடுவோம் வாழ்பிடிக்கும் கலாச்சாரத்தை. நேர்மை மட்டுமே நிலைக்கும் என்பதை நானும் எனது பேனா முனையும் அறியும். கெஞ்சி கேட்கின்றேன், கொஞ்சம் விடுங்கள். அடுத்தவன் வாழ்வை நசுக்கும் வித்தையை, குரல் வளையை பிடித்து நசுக்கிக் கொண்டே சத்தமாக பேசு, உரக்க பேசு என கோஷம் போடும் நாடக உலகம் என்பதை நானும் அறிவேன், நீயும் அறிவாய் வெகு விரைவில். நன்றி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தது கவிதை ஒன்று. இந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர், அன்பு அறிவிப்பாளர் பிரியா ஈசன். அவர் தனது குரல் வடிவிலேயே தந்திருந்தார். அந்த அற்புதமான கவிதையை தந்த அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் இப்போது அவரிடமிருந்து விடைபெற்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. இது ஆர்மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. வெல்லும் நாளாய் செய்வோமே. Oh
மறக்குமா? ஒரே மனம் ஒரே குணம் ஒரே தடம் எதிர்காலத்தில், அதே பலம் அதே திடம் அகம் புறம் நம் தேகத்தில். கழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை தினம் களங்களில் சுமக்கிறோம். எழுத்தோடும் ஒரு ஆயுதத்தை எங்கள் மொழியில் சுவைக்கிறோம். பனிமூட்டம் வந்து படிந்தென்ன சுடும் பகலவன் மறையுமா? அந்த பகை மூட்டம் வந்து பணியாமல் எங்கள் இருவிழி உறங்குமா? இதோ இதோ இணைந்ததோ இடம் இடம் நம் கையோரே, அதோ அதோ தெரிந்ததோ இடம் இடம் நம் கண்ணோரே. வெற்றி